பிரித்தானியாவில் ஈசிஜெட் விமான நிறுவனத்தின் அலட்சியத்தால் நோய்வாய்ப்பட்ட பயணி ஒருவர் லண்டன் கேட்விக் விமான நிலையத்தின் வெறும் தரையில் இரவை கழிக்க நேரிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய கடற்படையில் பணியாற்றிய 63 வயதுடைய வெயின் லாசன் என்ற இந்த முதியவருக்கு 4ஆம் நிலை புற்றுநோய் கண்டறியப்பட்டு சில மாதங்கள் மட்டுமே வாழ்நாள் எஞ்சியுள்ளது. தனது இறுதி நினைவுகளுக்காக கனேரி தீவுகளுக்கு சென்றுவிட்டு ஜெர்சி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது இடிமின்னல் காரணமாக அவரது ஈசிஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டது. சட்டப்படி பயணிகளுக்கு தங்குமிட வசதி செய்து கொடுக்க வேண்டிய கடமை இருந்தும் ஈசிஜெட் நிறுவனம் அவருக்கு எந்த விடுதி வசதியோ அல்லது கம்பளியோ வழங்க மறுத்துவிட்டது. இதனால் வேறு வழியின்றி தனது பையையே தலையணையாக வைத்து விமான நிலைய கரடுமுரடான தரையில் அவர் நித்திரை கொள்ள நேரிட்டது. தனது அனுபவம் குறித்து வேதனையுடன் பேசிய வைன் லாசன், ஈசிஜெட் நிறுவனம் எனது கடைசி சுற்றுலாவை நாசமாகிவிட்டது. சாக கிடக்கும் ஒரு மனிதனை தரையில் தூங்கவிட்டதாக அதிகாலை 3 மணிக்கு நான் அவர்களிடம் முறையிட்ட பின்னரே மறுநாள் காலை 8:30 மணி விமானத்தில் எனக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் என்னை கருணையே இல்லாமல் நடத்தினார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். ஆரம்பத்தில் இவருக்கு இழப்பீடு வழங்க மறுத்த ஈசிஜெட் நிறுவனம் தி டெலிகிராப் ஊடகம் தலையிட்டதை தொடர்ந்து தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுள்ளது. மேலும் அவரது பயண கட்டணத்தை முழுமையாக திருப்பி அளிப்பதுடன் ஏற்பட்ட செலவுகளையும் மீள வழங்குவதாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.